டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். தமிழக வீரரான அஸ்வின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தமிழக வீரர் அஸ்வின் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன, அவர் என்ன விஷயத்தை இதில் பகிர்ந்திருக்கிறார்? பூங்கொழி, தற்போது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தமிழகத்தை சார்ந்த அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கில் கடந்த 20 ஆண்டுகள்ல உலக அளவில் பார்த்தால் கூட ஸ்பின்னர்கள்ல மிக சிறந்த வீரராக இருக்கக்கூடியவர் அஸ்வின். ஒரு பந்து வீச்சாளராக மட்டுமில்லாமல் ஒரு ஆல்ரவுண்டராக கூட இந்தியாவுக்காக பல்வேறு சமயங்கள்ல உதவியாக பேட்டிங் விளையாடுகிறார். குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்று இந்தியாவிற்காக 100 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இருக்கக்கூடிய ஒரு வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என்று ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்திலிருந்து சென்று முதல் நபராக 100 டெஸ்ட் போட்டிகள்ல அவர் விளையாடி ஒரு மிகப்பெரிய சாதனையை பிடித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகள்ல 500க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை அவர் எடுத்து சாதனை படுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு சாதனைகளை பிடித்திருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கக்கூடிய வீரர் தற்போது அவருடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு முதலே அவருடைய தொடர்ச்சியாக அவர் டெஸ்ட் போட்டிகள் ஒரு 5 டெஸ்ட் போட்டிகள் என்றால் தொடர்ந்து 5 டெஸ்ட் போட்டிகள்ல அவரால் விளையாட முடியுமா என்ற கேள்விகள் இருந்திருக்கிறது. குறிப்பாக இளம் வயது முதலே காயம் காரணமாக பேட்ஸ்மேனாக இருந்த அஸ்வின் அதன் பின்பு பந்து வீச்சாளராக மாறி அவர் தற்போது தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடர்ச்சியாக இந்திய அணிக்காக பல்வேறு தொடர்கள்ல வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய பங்காற்றி வந்தக்கூடிய ஒரு வீரராக பார்க்கப்படுகிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா ஒரே ஒரு டெஸ்ட் தொடரில் மட்டும்தான் இந்தியாவில் தோல்வி அடைந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக அஸ்வின் பார்க்கப்பட்டு வந்தார். இந்தியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து கிரிக்கெட் வீரர்களாகவும் மதிக்கக்கூடிய ஒரு வீரராக அவர் இருந்தார். கிரிக்கெட் மீதான அவருக்கு இருந்த ஆர்வம், தொடர்ச்சியாக கிரிக்கெட் குறித்து அவருடைய பார்வை என வெளிப்படையாக அனைவரிடம் மத்தியிலும் அவர் பேசக்கூடியவர். தனக்கு எதிரான கருத்துகள் இருந்தால் கூட அந்த கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தது மூலமாக மதிப்பையும் பெற்றிருந்தார். சமீபத்தில் அவருடைய சந்தானம் இணைப்பில் இருந்த சந்தானம் தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் கிரிக்கெட் விமர்சகர் பாஸ்கி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். இது நமக்கு பின்னடைவா? உங்களுடைய கருத்து என்ன? அஸ்வின் என்ன சர்ப்ரைஸ்னா, நார்மலா என்கிட்ட சொல்லுவாரு இந்த விஷயம். எனக்கு நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. நாங்க டெய்லி பேசிட்டு இருக்கேன் அவரோட. பட் எனிவே இது எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஷாக் தான். ஏன்னா ஐ தாட் அவர் எக்ஸ்ட்ராடினரி போலர் தான் நினைச்சேன். ஒரே ஒரு விஷயம், அவரோட ஃபிட்னஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. டெஃபினட்டாவே அவரால் கொஞ்சம் குயிக்கா ஓடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் ஒரு போலர்னு பார்க்கும்போது அவர் இன்னும் ஒரு 1 இயராவது ஆடிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இப்போ இது நம்ம இந்திய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? பின்னடைவு கண்டிப்பா இருக்கும். யாரு ஸ்பின்னரே இல்லையே வேற. இப்ப இதுக்கு ஈக்குவலா ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் இப்போ வாஷிங்டன் சுந்தர் வராரு. பட் ரொம்ப பிரெயினியா இன்டெலிஜென்ட்டா போடுற ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னு பார்க்கும்போது அஸ்வின் ரேஞ்சில் யாருமே இல்லை. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டானே இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பதில். பட் we have not found a very perfect replacement. அதான் பிரச்சனை. அவர் இந்த ஓய்வை அறிவித்ததுக்கு அவருடைய உடல்நிலை மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே 40 நியரிங்னா தோனிக்கும் முட்டி ப்ராப்ளம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ அவரும் நியரிங் 40 ஜஸ்ட் 40 டச் பண்ணிருப்பாரு. அது ஏன்னா அவருடைய பிரெயின், அவருடைய இன்வால்மெண்ட் இந்த கேம்லாம் நீங்க பார்க்கும்போது இப்ப நடந்த சமீபத்தில் முடிஞ்ச TNPL அவருடைய இன்வால்மெண்ட் போலிங் அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அஸ்டானிஷிங்கா இருந்தது. அதனால ஆக்சுவலா போலிங் குவாலிட்டியில பார்க்கும்போது அவரு குவிட் பண்றது நல்லதே கிடையாது. ஏன்னா வேற ஆப்ஷனரே இல்லை டீம்ல. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா போறதுக்கு ஆப்ஷனரே இல்லை. இன்னும் 1 இயர் இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த 38 வயதான அஸ்வின் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்தானம் மீண்டும் இணைந்திருக்கிறார். சந்தானம், அஸ்வினுடைய ஓய்வு அதிர்ச்சி அளிப்பதாக கிரிக்கெட் விமர்சகர் பாஸ்கி கூறியதை கேட்க முடிந்தது. இன்னும் ஓராண்டு அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்திய கிரிக்கெட் அணியில் இதுவரை அவருடைய பாதை எப்படி இருந்தது, அவருடைய பயணம் எப்படி இருந்தது, எவ்வளவு ஒரு ஊக்க சக்தியாக இருந்தது இந்திய அணிக்கு?
பூங்குழலி, நிச்சயமா இந்தியா மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல பார்த்தோம்னா வந்து இந்த T20 கிரிக்கெட்டினுடைய வருகைக்கு பின்பு ஆஃப் ஸ்பின்னர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக பெரிய அளவுல குறைந்திருக்கு. சர்வதேச அளவுல பார்த்தா கூட தற்பொழுது பார்த்தோன்னா இந்தியாவுல அஸ்வின், அதே போன்று பார்த்தோம்னா வந்து ஆஸ்திரேலியாவுல நேத்தன் லயன் உள்ளிட்ட வீரர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரா இருந்தா கூட சர்வதேச அளவுல சாதிக்க முடியக்கூடிய வீரர்களா இருக்காங்க ஒயிட் பாலுடைய வருகைக்கு பிறகு. அப்படி இருந்தும் கூட அஸ்வின் இந்தியாவினுடைய டெஸ்ட் வரலாற்றுல 13 ஆண்டுகளாக விளையாடுகிறார். 106 டெஸ்ட் போட்டிகள்ல 537 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இந்தியாவினுடைய கிரிக்கெட் வரலாற்றுல டெஸ்ட் போட்டிகள்ல 2வது அதிகபட்ச விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக இருக்கிறார். டெஸ்ட் வரலாற்றுல பார்த்தோம்னா வந்து 37 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். ஷேன் வார்னேவும் அவரும் 2வது இடத்துல அது இருக்கிறாங்க. முதல் இடத்துல முத்தையா முரளிதரன் இருக்கிறார். அதே போன்று அஸ்வின் வந்து இடது கை பேட்ஸ்மேன்களை 268 முறை விக்கெட் எடுத்துக்கிறார். டெஸ்ட் வரலாற்றுல அதிக முறை இடது கை பேட்ஸ்மேன்களை விக்கெட் எடுத்த வீரர் அப்படின்ற ஒரு சாதனையும் அவர் பிடித்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக டெஸ்ட் போட்டிகள்ல 4 சதங்களையும் 14 அரை சதங்களையும் அடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய கடந்த 15 ஆண்டுகால டெஸ்ட்ல அவருடைய பங்கு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய குணம், அதே போன்று அவர் இந்திய அணியில அவருடைய பல்வேறு இளம் வீரர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது, அவருடைய கிரிக்கெட் குறித்தான பார்வை என்பது இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு மிக நிச்சயமாக பார்வை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு வயதானவரும் கூட புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பந்து வீச்சுல மாற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு வீரரை எப்படி நான் வீழ்த்த போகிறேன் அப்படிங்கிறத தனக்கான ஒரு பாதையை அமைத்து அதன் மூலமாக செயல்பட்டவர். குறிப்பாக அஸ்வின் பார்த்தோம்னா இளம் வயதில் ஏற்பட்ட காயம், அதே போன்று அவருடைய உடல்நிலை பொறுத்து பார்த்தோம்னா அவரால் தன்னால் விராட் கோலி போன்றோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பந்து வீச்சாளர் கூட உடல் கட்டமைப்பை தன்னால் வலுப்படுத்த முடியாது என்றால் கூட தன்னுடைய ஆலோசனை மூலமாக தன்னுடைய சிந்தனை மூலமாகவே அவர் கிரிக்கெட் அரங்கில மிகப்பெரிய வீரராக உருவெடுத்திருந்தார். அதன் காரணமாக தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடர்ச்சியாக அவர் 13 ஆண்டுகளுக்கு மேல விளையாடினாலும் கூட தொடர்ச்சியாக அவரால் சிறப்பாக விளையாட முடிந்தது. இருப்பினும் கூட அவருக்கான 2020ஆம் ஆண்டுக்கு பிறகே பார்த்தா அவருடைய உடல் என்பது அவருக்கு ஒத்துழைக்காத ஒரு சூழல் இருந்தது. இருப்பினும் தன்னால் முடிந்தவரை டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படின்ற நோக்கில் தான் அவர் டெஸ்ட் போட்டிகள்ல தொடர்ச்சியாக விளையாடி வந்தார். இந்த சூழல்ல தான் தற்போது அவர் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து இன்று காலை கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி ஒரு 8 மணி முதலே வந்து இதற்கான தகவல்கள் என்பது வெளியாகின்றது. இருப்பினும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நம்ம காத்திருந்தோம். இந்த டெஸ்ட் போட்டி 3வது டெஸ்ட் போட்டி இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி தற்போது டிராவில முடிந்த உடனே தற்போது அவர் அந்த ஓய்வு குறித்தான அறிவிப்பை BCCI வெளியிட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய ஓய்வுக்கான காரணமாக என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல நமக்கு முழுமையாக தெரிய வரும். பூங்குடி, ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய ஓய்வு அறிவிப்பு அஸ்வின் வெளியிட்டிருக்கிறாரு. எஞ்சி இருக்கிற போட்டிகள் அவர் விளையாடுவாரா? இது குறித்தான முழுமையான விவரம் தற்போது வரை நமக்கு தெரியவில்லை. BCCI சார்பாக ஒரே ஒரு அறிவிப்பு, அஸ்வின் ஓய்வு பெறுகிறார் என்ற அறிவிப்பு மட்டும்தான் வருகிறது. ஒரு டெஸ்ட் தொடருக்கு நடுவுல வரக்கூடிய அறிவிப்பு என்பது வழக்கமாக 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஒருவேளை அவருக்கு காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை தற்போதிலிருந்தே அவர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறாரா என்பது குறித்தான முழுமையான விவரம் என்பது தற்போது வரை கிடைக்கவில்லை. இருப்பினும் அவர் ஓய்வு பெறுகிறார் என்ற அறிவிப்பு மட்டுமே தற்போது வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த டெஸ்ட் போட்டி முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அணி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அதில் அஸ்வின் நிச்சயமாக பங்கேற்பார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பொங்கல். நன்றி சந்தானம். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.